கர்த்தருடைய நாம் பயன்படுவதாக ஸ்தோத்திர. அருமையான வேளையிலே பாஷா ஆனந்தராஜ் அவர்கள் ஜெபம் பண்ணி துவங்கி வைப்பார்கள். பேசுகிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இரவெல்லாம் எங்களை கண்ணீர் மணி போல பாதுகாத்து சமாதானத்தோடு படுத்து உறங்க உதவி செய்து புதிய நாளைக்கான செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபையினாலே அதிகாலையிலும் நாங்கள் விழித்தெழுந்து உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி ஆராதிக்கும்படி இது புதிய நாளிலே புது கிருபைகளையும் புது அபிஷேகத்தையும் புது பலனையும் பெற்றுக்கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துகிற கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்துப்பிலை நாள் முழுவதும் நாங்கள் கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து இந்த கால வேளையிலும் சன்னிதானத்திலே பிரசனத்தை அனுபவிக்கும்படியான பாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தொழுது காலை ஆராதனை எங்களுக்கு ஆசிரமமாக நடத்தி தருவீராக. பாடல் ஆராதனையிலும் வேத தியானத்திலும் கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் வல்லமையாக இறங்கி கிரியை செய்து உடைய கிருபை நாளை நிறைப்பை ஆசீர்வதித்து அனுப்பும்படியாக நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியான கிருபையாய் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவீராக. உம்முடைய கருத்தில் ஏற்படுத்துகிறோம். விகாசனை பயன்படுத்துவீராக. எல்லா மகிமை முடித்து செலுத்துகிறோம். ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற்படுத்திய நாமத்தில் தாழ்மையோடு வைத்துக் கொள்கிறோம். நிச்சயமாக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வாசல் அண்டே நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் ஸ்தோத்திரம் உள்ளம் திறவாய் என்கிற பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் உன்னை அழைக்கிறாரே. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் தள்ளிடுவாரோ. ஆதரிப்பார் ஆதரை மீதினில் தள்ளிடுவாரோ. காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கட்டுரை வந்தையில் சென்றிடுவார். காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கட்டுரை வந்தையில் சென்றிடுவார். வாசல் அண்டை நின்று என்ன பாரு உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. ஆத்ம வாழ்வை நித்திய வாழ்வை கற்பனம் நயவை தள்ளிடலாமோ. ஆத்ம வாழ்வை என்று நீக்கும் ஏற்றி கற்பனம் நயவை தள்ளிடலாமோ. நிலையான நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை நீ எங்களிப்பாய். நிலையான நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை நீ கழிப்பாய். வாசல் அண்டை நின்று ஆசையாய் கண்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. வாசல் அண்டை நின்று ஆசையாய் கண்டும் நேசரேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ.
இருந்தால் சாவரோகத்தின் நோய்க்கு மாயையில் ஆழ்ந்தோம் ஈடுவாய் பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தில் ஜீவ ஊற்றில் மூழ்கி கூடவே பாவத்தை போக்கிடும் தூய உதிரத்தால் ஜீவ ஊற்றில் மூழ்கி கூடாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் சிறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் சிறவாயோ பலமாறி மறுபடி பிறந்திடுவாயோ மகிழ்வாரி நாட்சியம் காண கொடுவோம் பரமாறி மறுபடி பிறந்திடாயாய் மகிழ்வாரி ராஜ்யம் காண கொடுவோம் அறந்தாடு நாள் காணும் ஆவியினாலோ வெய்குறவே வராஜோ பிறந்தாடு ஜலத்தாடும் ஆவியினாலோ மெய்யாய் பிரவேசி பாய்வராஜென்று வாசலத்தை ஆசையாய் கண்டோம் உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் திறவாயோ அறியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மெய்மனும் நாடலும் இயேசு அலியும் சத்தியமும் ஜீவனும் இயேசு வாசலும் மெய்மனும் நாடலும் இயேசு இயேசு அல்லாவே ரட்சிப்பில்லையே ரட்சகனாய் இன்று வந்திடுவாய் இயேசு அல்லாவே ரட்சிப்பில்லையே ரட்சகனாய் இன்று வந்திடுவாய் வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டு உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டு உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டு உள்ளம் திறவாயோ அந்த வாழ்வை வாழ்வு அற்பரம் தயவை கல்லிடலாமோ அந்த வாழ்வை வாழ்வை அற்பரம் தயவை கல்லிடலாமோ நிலையான நேரம் மரணம் சபித்தால் நித்தியத்தை நீ கழிப்பாய் நிலையான நேரம் மரணம் சபித்தால் நித்தியத்தை நீ கழிப்பாய் வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் திறவாயோ வாசலத்தை நின்று ஆசையாய் கண்டோம் உள்ளம் 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 திறவாயோ ईशारा मारी खरा रबारा चारी बिना ईश्वर हमारा शाला दुमिनारा हालेलुया ओ हमारा ये नवा शांतरा रिबाना चारी हालेलुया दो वासपड़ी ने करवे तंत्रे ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் ஆனவனோடு தங்கி போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னேன் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் நீர் விரும்பும் இடத்தை உமக்கு கொடுத்து உமக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே உருவாகட்டும்
எங்களுக்குள்ளே உருவாகட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து அதிசயங்களை காண பண்ணுங்கப்பா. சற்று நேரம் எங்களோடு நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் படித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் காட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை மேன்மையாக நடத்துவாராக. ஸ்தோத்திரம். வாசிகள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, ஸ்தோத்திரம், பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடையும்படி. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வசன வார்த்தைகளை நாம் படிக்கும்போது எவ்வளவு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறது? படிங்க பார்க்கலாம். இன்னொரு முறை படிங்க. குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தான். நல்லா கவனிங்க. அவர் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டாராம். கற்றுக்கொண்ட பிறகு அவர் பூர்ணராயிட்டாராம். நல்லா கவனிக்கணும். அவர் பூர்ணராயிட்டாரு. பூர்ணரான பிறகு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பாருங்கள். அல்லேலூயா. சரி. இப்போ முதலாவது ஆண்டவர் அவர் ஒரு குமாரன், தேவகுமாரன். ஸ்தோத்திரம். சர்வலோகத்துக்கு அதிபதி. ஸ்தோத்திரம். அவர் ஒரு இளவரசர்னு வச்சுங்களேன். அவர் அதை விட மேன்மையானவர் தான் கடவுள். ஆனாலும் பாருங்கள், அவர் தேவனுடைய பிள்ளையாக அல்லது குமாரனாக இருந்தோம். ஆனால் அவருக்குள்ள ஒரு பாடுகளை தேவன் கொடுக்கிறார். அவர் சில பாடுகள். நல்லா கவனிங்க. இந்த கீழ்ப்படுதல் என்று சொல்லுகிறது, அது கீழ்ப்படுதல் என்று சொல்லுகிறது அது வெறும் கீழ்ப்படுதல் இல்லை. அந்த கீழ்ப்படுதலுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடுகள் இருக்கிறது. பாடுகள். அந்த பாடுகள் தான் கீழ்ப்படிதல் என்று சொல்லப்படுகிறது. அந்த பாடுகளின் வழியாக தான் அந்த கீழ்ப்படிதலை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு ஸ்தோத்திர ஒரு பிள்ளைக்கு அல்லது ஒரு மனைவிக்கு அல்லது ஒரு புருஷனுக்கு ஒரு வேலைக்காரனுக்கு யாரோ ஒருவனுக்கு ஒரு கீழ்ப்படுதல் வேணும் அப்படின்னு அவன் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை பண்ணிட்டான்னா அவன் எதுக்கு ஆயத்தமாகணும் அப்படின்னு கேட்டால் அவன் உபத்திரவப்படுவதற்கு ஆயத்தமாகணும். அவன் பாடுபடுறதுக்கு ஆயத்தமாகணும். ஏன்னா கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் இன்னைக்கு நிறைய பேருடைய தரம் உயர்த்தப்பட்டு நல்ல ஸ்டேஜுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எனக்கு தெரியும். எங்களுடைய ஸ்தோத்திரம் ஒரு உறவினரை குறித்து சாட்சி சொன்னாங்க ஒரு முறை. ஸ்தோத்திரம். வெள்ளைக்கார ஆட்சியில் இங்கே வெள்ளைக்கார ஆட்சி முடிஞ்சு அவனெல்லாம் வெளியில் போகும்போது அப்போ ஒரு பெரிய ஸ்டுடியோ ஒன்று வைத்திருந்தாங்களாம். வெள்ளைக்காரன் ஸ்டுடியோ ஒன்று வச்சுருந்தான். அந்த பெரிய பில்டிங்ஸ் அவனே பில்டிங் கட்டி அதில் ஒரு பெரிய ஸ்டுடியோஸ் மாதிரி ஒன்று வச்சுருந்தான். அந்த ஸ்டுடியோஸை என்ன பண்ணாங்களா, அவனை ஆட்சியை விட்டு போகும்போது சோத்திரம் அதில் ஒருத்தர் என்ன செய்வாரா, அந்த ஒரு சின்ன பையன் அந்த வேலைக்கு இருந்தானே. சோத்திரம். அதில் ஒரு சின்ன பையன் வேலைக்கு இருந்தானே அந்த கடையில். அந்த ஸ்டுடியோவில் ஒரு சின்ன பையன் வெள்ளைக்காரன் தான் அந்த ஸ்டுடியோ வச்சுருக்கான். அதில் அந்த எல்லா விஷயமும் அவன் தான் பண்ணுறான். ரொம்ப வெளிநாட்டு நுணுக்கத்தின்படி அந்த ஸ்டுடியோ உருவாக்கப்பட்டு அவங்க விருப்பப்படி அதை வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் அதிகமாக கேமரா இருக்காது. ஆனாலும் அந்த நாட்களில் ஒரு கேமரா ஃபோட்டோஸ் இருந்தது. அந்த காந்தி சுதந்திரம் வாங்குவதற்கு முன்னதாக. அப்போ அந்த இடத்துல இந்த கும்பகோணத்தில் சொல்லுவாங்க, கும்பகோணத்தில் அந்த குடும்பத்தில்
கண்ணையா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கண்ணையா ஸ்டுடியோ தான். அவரை குறித்து ஒரு சின்ன சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சின்னா, அவர் வெள்ளைக்கார ஆட்சியில் அவங்களுக்கு கீழே நிறையா பணிவிடை வேலை பார்த்து கொண்டிருந்தாராம். ரொம்ப பணிவிடையெல்லாம் செய்வாராம். அப்போ அங்கே மதிக்கவும் மாட்டாங்களாம், வெள்ளைக்காரனும் மதிக்கவும் மாட்டாங்களாம் அவரை. சோதர கண்ணா புண்ணான்னு வேலை வாங்குவாங்களாம், அடிப்பாங்களாம், உதைப்பாங்களாம், சித்திரவதை பண்ணுவாங்களாம், எல்லா காரியங்களையும் அவனு மேலே அபாண்ட பலியெல்லாம் சுமத்துவாங்களாம், எல்லாம் செய்வாங்களாம். அவர் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சொன்னாங்க. என்னன்னா, அவரை இப்போ மாடி ரொம்ப உயரமாக இருக்கும். மாடியில் அந்த பலவைகளாலே அந்த மாடிப்படி ஸ்டெப்பு செஞ்சுருப்பாங்க. அந்த மேலே மாடியில் அந்த படியெல்லாம் நம்ம இடுக்காக வச்சுருக்கோம்ல, அது மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க. அவங்களாம் வச்சா ஒரு 8 அடி 7 அடிங்கிற மாதிரி படி அகலமாக இருக்கும். அந்த மேல் படியில் எட்டி உதச்சி ஒரு வெள்ளைக்காரன் தள்ளிட்டானா. அவன் அதிலேருந்து உருண்டுட்டு கீழே பொத்துன்னு விழுந்துட்டாரான். அந்த ஸ்தோத்திரம் நிறைய பாடுகள், நிறைய உபத்திரவப்படுத்தினார்களாம். உபத்திரவப்படுத்தி கடைசியில் அவனுக்கு போகும்போது அந்த ஸ்டுடியோவை அவன் கையிலேயே கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். ஸ்தோத்திரம். அது எதை குறிக்குது? அவங்க வேறு ஏதாவது பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம், வேறு எவனுக்காவது கொடுத்துருக்கலாம். ஆனால் அதில் பாடுபட்டவனுக்கு தான் அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனுங்களே தீர்மானம் பண்ணி, இதை நீயே வச்சுக்கடான்னு சொல்லி அவன் கையில் கொடுத்தானான். கொடுத்துட்டு இன்றைக்கி நமக்கு கண்ணையா ஸ்டுடியோ அப்படின்னா கும்பகோணத்தில் ஒரு ஃபேமஸ் ஸ்டுடியோ. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அப்புறம் அவர் மறைந்தார். அவர் மருமகம் வச்சுருந்தார். அப்புறம் இப்போ யார் கையில் இருக்குன்னு தெரில. ஸ்தோத்திரம். பாருங்கள், இவ்வளோ பெரிய ஒரு அந்த உபத்திரவத்தை அவர் சகித்ததுனால, அந்த உபத்திரவத்தை அந்த பாடுகளினாலே அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டதுனால அவருக்கு பாருங்கள், ஸ்தோத்திரம், அந்த இடத்தையும் அந்த ஸ்டுடியோவையும் அவங்களுக்கு இன்னும் அவனு என்னெல்லாம் சொன்ன இருந்ததோ எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். இருக்க வீடு, ஸ்டுடியோ, அது இது எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஆனால் அந்த பாடுபடுறவங்களுக்கு மாத்திரம்தான் பலன் என்பதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு இடையில நான் பெரிய ஆள், எனக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ஏன்னா அவர் அப்படிலாம் சொல்லவே இல்லை. பாருங்கள், அவர் தேவகுமாரனாக இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் ஆண்டவருடைய குமாரன், ஆண்டவருடைய பிள்ளை, அவரால் ஜெனிப்பிக்கப்பட்ட ஒரு குமாரனாக இருந்தும் கூட அவர் என்ன செய்யலை, அதை பெருசாக இல்லலை. ஸ்தோத்திரம். பிலிப்பியரில் சொல்லும் போது அதை கொள்ளையாடின எண்ணாமல், அதை அவருடைய குமாரனாக இருக்கிறன்னு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்போ பிலிப்பியரில் எப்படி சொல்கிறார், அந்த மாதிரி அவர் எதையுமே தன் வாழ்க்கையில் முன் வைக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஒரு பாடுகளை சகிக்கணும், ஒரு வேலையை முடிக்கணும், ஒரு காரியத்தை செய்யணும்னா அதற்கு எதையுமே அவர் கொண்டு இதெல்லாம் நான் செய்யணுமா, இதெல்லாம் நான் போகணுமா, இதெல்லாம் நான் வைக்கணுமா, இப்படியெல்லாம் நான் படணுமா அப்படிலாம் அவர் கேட்கல. ஸ்தோத்திரம். சொல்லலை. ஆண்டவர் பிதா என்ன முன்குறிச்சாரோ அதை அப்படியே அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். நல்லா யோசிச்சு பாருங்க, அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த கேள்விக்கும் கவலைகள்லாம் இடமே கிடையாது. எந்த விதமான எதிர்வார்த்தையும் அவர் சொல்லலை. ஸ்தோத்திரம். நான் அப்படிலாம் பண்ணணுமா, அப்படியெல்லாம் எனக்கு அவசியம் இல்லையே, அப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். அவர் பாருங்க, அவர் என்ன சொல்லார் பாருங்க, அந்த வசனம் எவ்வளோ அருமையாக சொல்லுது பாருங்க. திரும்ப படிங்க, அதை திரும்ப படிங்க, நல்லா கவனிங்க. பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. சரி, கவனிங்க. அந்த மைக்கை அந்த ஒயரை இப்படி பிடிச்சிக்கணும். அது எப்போதும் அப்படி தான், அது இருக்கட்டும், சவுண்ட் இருக்கட்டும். மைக்கு ஒயர் அப்படி பிடிங்க, சொல்கிறது கீழ்படிங்க. முதல்ல நீங்கள் ஒயர் அப்படி பிடிங்க. பிடிச்சிட்டிங்களா? இப்போ படிங்க. அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. சார், இப்போ பாருங்க, அவர் குமாரனா இருந்தும், அதை படிங்க. அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு குமாரன், ஒரு சுதந்திரவாளிக்கு என்ன பாடு? அவர் ஒரு சுதந்திரவாளி, அவர் குமாரனா இருக்கிறாரு, அவர் சுதந்திரவாளி. அவருக்கு என்ன பாடு? அவருக்கு எந்த பாடும் இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்போ கீழ்ப்படுதல் என்று சொல்லுகிறது நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் இருப்பதல்ல, அது முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம். கீழ்ப்படுதல் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வரணும். சோத்திரம். ஆனால் இந்த கீழ்ப்படுதல் இப்போ நம்ம கிட்ட இருக்கா இல்லையாங்கிறது நம்ம வளர்ச்சி அதை காட்டும். புரியுதுங்களா? ஒன்றும் நம்ம நான் கீழ்ப்படுகிறேன் அப்படிலாம் நம்ம சொல்லிட்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் நல்லா கீழ்ப்படுகிறேன், நான் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறேன்,
நல்ல பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலாம் கற்றுக்கொண்ட அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம வளர்ச்சிக்குள்ள அடங்கியிருக்கு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் நம்ம பார்க்கும்போது அதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஸ்தோத்திரம். அவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டவங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டாம். நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படுதலை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான காரியத்தை வேற யாரும் காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வளர்ச்சியே அவங்கள காட்டி கொடுக்கும். ஸ்தோத்திரம். ஏன்னா இப்ப பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட எம்பெருமானாகிய தெய்வம் அந்த இயேசு கிறிஸ்து, அதனுடைய ரியாக்ஷன், அதனுடைய ஒரு வளர்ச்சி, அதனுடைய ஒரு தொடர்பு, அதனுடைய ஒரு ஆசீர்வாதம், அதனுடைய ஒரு மேன்மை. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அவர் பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அடுத்தது படிங்க. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும். அப்ப அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்ட பிறகுதான் அங்க என்ன நடக்குது பாருங்க. முதலாவது பாடுகள், அடுத்தது பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளுதல், அடுத்தது மூன்றாவதாக பூரணர். சொல்லுங்க, என்னது? பூரணர். ஸ்தோத்திரம். என்று மூணாவது இடத்துக்கு வரார், பூரணர். ஸ்தோத்திரம். அப்ப பூரணப்படுகிற ஒரு அனுபவம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழ்ப்படுதலுக்குள்ளே இருந்து முளை எழும்புது பாருங்க, அதுதான் பூரணத்தை கொண்டு வருது. ஆனா கீழ்ப்படுதலே இல்லாத ஒரு நபர்கிட்ட போய் நீ என்னதான் பண்ணாலும் அவங்க பூரணர்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். அது கீழ்ப்படியணும், எதிர் பேசக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உதாரணமா வச்சுங்களேன், நீங்கள் மைக் ஒயர் இழுத்து பிடிங்கன்ற அதுக்குள்ளே 2 வார்த்தையை அவங்க வெளியிட்டாங்க. அது தேவையில்லாத விஷயந்தான். நம்ம சொன்னதை செஞ்சாலே போதும். இப்போ நல்லா மைக் எடுக்குது பாருங்கள். இதான் லைஃப் முழுவதும் இப்படி தான் உங்கள் லைஃப் இருக்குது. புரியுதுங்களா? நீங்கள் பட்ட பாடுகள்னாலே நீங்கள் என்ன சில கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளலை. ஏன்னா பாடுகள் சரியாக படலை. நீங்கள் பாடுபடுறவங்க ரொம்ப அமைதியாக இருக்கணும். வார்த்தை எதிர் வார்த்தை வரக்கூடாது, எதிர் பேசக்கூடாது. நீ பேசினா உன் பாடு விரிசல் விட்டுரும், உன் பாடுகளில் பலன் வராது. இப்போ ஆண்டவர் அவர் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார்ன்றிருக்கு. அவர் என்ன செய்தார்? பாடுபடும் போது அவர் வாயை திறவாதிருந்தார். என்ன செய்யாதிருந்தார்? ஏன்னா இப்போ நம்ம தான் எடுத்து பேசிடுறோம். எப்படி? புருஷன் ஒன்று பேசுனா நம்ம 2 பேசுகிறோம், பிள்ளை ஒன்று பேசுனா நம்ம 4 பேசிடுறோம், அடுத்த ஒன்று பேசுனா நம்ம 2-3 பேசிடுறோம். எல்லாரும் வாயும் அடக்கி வச்சிடறோம்ல. அதனால என்ன ஆகுதுன்னா, உன் பாடுகளில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது, நீ பாடுபடவில்லை. ஏன்னா பாடுபடுகிறது என்று சொல்லுகிறது உன் அமைதியை வெளிப்படுத்துவது, உன்னுடைய ஒரு தாழ்மையை வெளிப்படுத்துவது. ஆனால் அதுதான் இப்போ நம்மக்கிட்ட கிடையாது. சோதரன். அதனால் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை இன்னும் நீங்கள் கற்றுக்கொள்ளலை. ஏன்னா அதில் நிறைய விரிசல் இருக்குது. அடுத்தது நீங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வெளியே வரும்போது தான், நல்லா அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் நீங்கள் பூர்ணராக்கப்படுறீங்க, ஒரு வேலைக்கு தகுதி ஆகுறீங்க. அடுத்த வேலைக்கு என்ன தகுதி? இப்போ எம்பெருமான் ஆகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்கிறார் பாருங்க, பூர்ணராக்கப்படுகிறார். அப்படின்னா அவருக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படுகிறது. ஸ்தோத்திர பட்டமளிப்பு விழா. ஸ்தோத்திர. இவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று பூரணர் என்கிற சர்டிஃபிகேட், பூர்ணர் என்கிற பிதாவாகிய தெய்வம் தன் குமாரனுக்கு ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். பூர்ணர், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? இப்போ இந்த சத்தம் அவருக்குள்ள இப்போ என்ன செய்யுது? அந்த பூர்ணத்தை கொடுக்குது, அந்த பூர்ணங்கிற சர்டிஃபிகேட்டை கொடுக்குது. பிதாவாகிய தெய்வம் தன் குமாரனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார். அந்த சர்டிஃபிகேட் அவர் என்ன செய்கிறார்? வாங்கின பிறகு பூரணரான பின்பு அந்த சர்டிஃபிகேட் அவர் கையில் வாங்கின பிறகு அடுத்து என்ன செய்யறாரு பாருங்க, படிங்க. தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும். இப்ப பாத்தீங்களா? பூர்ணரான பிறகு, இவர் ஒரு அதிகாரி ஆன பிறகு, இவர் ஒரு பெரிய மேலதிகாரியா மாறின பிறகு, யாரெல்லாம் அவருக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவர்கள் நித்திய ரட்சிப்பை அடையும்படி அவரே காரணர் ஆயிட்டார். பார்த்தீங்களா? அவரால், ஏன்னா அவர் பூர்ணர் ஆயிட்டார். அதனால அவரை யாரெல்லாம் வணங்குறாங்களோ, அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ, யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ அவங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரா? நித்திய ரட்சிப்பை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்களா? ஒருத்தரை கூட நம்ம கடவுளுக்குள்ள வழி நடத்த முடியாது. இந்த சர்டிபிகேட்டை நம்ம வாங்கலைன்னா
ஒருத்தரை கூட ஆண்டவருக்குள்ளே நம்ம வழி நடத்த முடியாது. எல்லா அவுட்டரில் தான் நம்ம நிற்கிறோம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் ஒருத்தருக்கு கூட நம்ம பலன் உள்ளவங்களா பயன் உள்ளவங்களா இல்லை. ஏன்னா நம்ம பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொள்ளலை, இன்னும் நம்ம பூர்ணராகலை. பார்த்தீங்களா, பூர்ணப்படலை. ஆனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்ட பிறகு அவர் என்ன செய்தாராம்? நல்லா கவனிக்கணும். கற்றுக்கொண்ட பிறகு அவர் பூர்ணர் என்கிற சர்டிஃபிகேட்டை பிதாவாகிய தெய்வம் அவருக்கு கொடுத்தார். அதனால இப்ப யாரெல்லாம் அந்த தேவகுமாரனை நம்புறாங்களோ, பின்பற்றுகிறாங்களோ, வணங்குறாங்களோ, நேசிக்கிறாங்களோ, அவங்கள தேவன் நித்திய ரட்சிப்புக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்ப சொல்லுங்க, நாம எதுக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? ஒரு நபரை எந்த விஷயத்துக்காக நம்ம ஆயத்தப்படுத்த முடியும்? எதா இருந்தாலும் நம்ம சாதிச்சாதான் நம்ம இன்னொருத்தரை நல்ல வழி நடத்த முடியும், இன்னொருத்தரை சரியான பாதையில் கொண்டு வர முடியும். நாமே இன்னும் சரியாகலை, நாமே இன்னும் சரியா செயல்படலை, நாமே சில காரியங்களில் வீக், நாமே சில பிரச்சனைகள் அகப்பட்டிருக்கிறோம். ஆக நாம ஒரு குருடரா இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு பாதை காட்ட நம்மளால முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? ஒரு சின்ன பாடு கூட நம்ம வாழ்க்கையில் வர முடியாது. வந்தால் உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்கிறேன்றார். இதை தேவகுமாரன் கற்றுக்கொண்டார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொண்டு பூர்ணரான பின்பு தம்மை நம்புகிற, தம்மை நேசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற எல்லாருக்கும் அவர் என்னவா இருந்தாரா? நித்திய ரட்சிப்பை கொடுக்கக்கூடியவராய் மாறிட்டார். இன்னைக்கு பார்த்தீங்களா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னால் முடியவே முடியாது. ஆனால் நம்ம கொடுக்கணும்னா முதல்ல நமக்குள்ள ஒரு தாழ்மை வேணும், நமக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மை வேணும், நமக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல் வேணும். இந்த கீழ்ப்படுதல் வேணும்னா நமக்கு பாடுகள் உண்டு, கண்டிப்பாக பாடுகள் உண்டு. பட்ட பாடுகளினால தான் நம்ம கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எத்தனை பேர் பாடுபடுறோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு சின்ன பாடு கூட உனக்கு வந்தால் தாங்க முடியல தெரியுமா? உடனே ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், மனுஷனை முறுமுறுக்கிறோம், ரொம்ப பயங்கரமாக எல்லாம் என்ன செய்கிறோம்? தீர்மானம் எடுத்து ஆண்டவரை விட்டே வெளியே போயிடுவோம். சில பாடுகள் வந்துச்சுன்னா கர்த்தரை விட்டே வெளியே போய்டுறது, ஆண்டவரை விட்டே வெளியே போயிடுவோம். ஆமாம், இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அதை நம்ம மதிக்கிற தன்மை இல்லாமல் சில பேர் ஆண்டவரை விட்டு அல்லது ஜெப வாழ்க்கையை விட்டு அல்லது ஊழிய பாதையை விட்டு நம்ம பொறுப்புகளை விட்டு அநேகர் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உபத்திரவத்தை சகிக்கிறதுக்கு அவங்களால முடியாது, பாடுகளை சகிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஆனால் பாடுகள் பட்டவங்க தான் அதனுடைய பலனை நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக பெற முடியும். அதுக்கு நமக்கு நிறையா கதைகள் இருக்குது. அந்த கதைகளை சொல்லினாலும் நமக்கு பெரிய பாடுகளாக நம்ம சகிக்க போகிறதில்ல, நம்ம எடுக்கிற தீர்மானத்தில் தான். சோத்திரம். எந்த பாடுகள் நமக்கு வைக்கப்பட்டிருந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். நீங்கள் ஸ்தோத்திரம், அதை நம்ம படிக்கும்போது எபிரேயர் நினைக்கிறேன், எபிரேயர் நிருபத்தில் அவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். ஸ்தோத்திரம், படிக்க பார்க்கலாம். எபிரேயர் நிருபம் ஸ்தோத்திரம், அதில் சொல்லும்போது அவர் பாடுகளை குறித்து ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருது. அந்த வசனத்தை நம்ம படிக்கலாம். ஸ்தோத்திரம், அதில் என்ன சொல்ல பாருங்கள். ஸ்தோத்திரம் 2ஆம் வசனம் படி 12:2 அவர் நல்லா கவனிக்கணும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு நல்லா கவனிக்கணும். நல்லா தமக்கு முன் அவருக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்ன அப்படின்னா, நித்திய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கணும். நல்லா கவனிங்க, நித்திய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கணும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அந்த சந்தோஷம் அவருக்கு என்ன தெரியுமா? அவர் நித்திய ரட்சிப்பை, பிதாவாகிய தெய்வத்துக்கும் அவருக்கும் உள்ள அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை, அந்த பரலோக பாக்கியத்தை அதை மனுக்குலத்திற்கு கொடுக்கணும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் அதுதான் அவருக்கு. அந்த சந்தோஷத்தை தான் இங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அந்த சந்தோஷம் நித்திய ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் அந்த நித்திய ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இப்போ இவர் என்ன செய்கிறார் பாருங்க. அதை சொல்கிறாரு, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ பாருங்க, பாடுகள், அந்த அவமானங்கள், அந்த உபத்திரவங்கள், அவர் அவமானத்தை எண்ணாமல்,
பார்த்தீங்களா? அவமானத்தை எண்ணாமல் நித்திய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக, நித்திய மீட்பை ஆண்டவருடைய நாமத்தில் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக ஆதாமாகிய அந்த முதல் ஆதாம் செத்து மண்ணோட மடிஞ்சு போனான். 2ஆம் ஆதாம் ஆகிய இயேசு வந்து அந்த நித்திய ரட்சிப்பை அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் வந்து தமக்கு முன் வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எதுக்கு வீற்றிருக்கிறார்? அந்த நித்திய ரட்சிப்பை மக்களுக்கு கொடுத்து அவர் வீற்றிருக்கிறாராம். பார்த்தீங்களா? சோத்திரம். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணலை, சிலுவையை சகித்தார். சோத்திரம். ஒரு சகிப்புத்தன்மை நம்ம லைஃப்பில் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்களா? அதனால தான் இப்போ நம்ம ரொம்ப மோசம் போயிட்டுருக்கோம். நம்ம கூட்டி கழித்து பார்த்தோம்னா நம்ம ஆண்டவருக்குள்ளேயே இல்லை. ஆனால் இருக்கிற மாதிரி ஒரு பாவனை நமக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான். இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னா அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும். ஆனால் இங்கே பாருங்கள், இவர் என்ன செய்கிறார் பாருங்கள். தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷம், அதன் பொருட்டு அவமானத்தை அவர் எண்ணலை, சிலுவை அவர் சகிச்சார். ஏன்னா மக்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்கணும். அதனால் அந்த அவமானத்தை சகிக்கிறார். சோத்திரன். யோசிச்சு பாருங்களேன். அந்த அவமானத்தை தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். சிங்காசனத்தில், அவருடைய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள். வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நான் இந்த கோலத்தில் இருக்கிறேன், நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது வசனம் சொல்கிறாரு, படிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நீ பாடு சகிக்கணுமா? நீ பாடு சகிக்கிறதுக்கு ஒன்று ஒப்பு கொடுக்குறியா? சோத்திரம். அந்த பட்ட பாடுகளால கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள வேணுமா? இப்போ நீங்கள் அவரையே நினச்சிக்கணுமா? கர்த்தரை நினச்சிக்கணுமா? நமக்கா பாடுபட்ட ஒருத்தர் இருக்கிறார், நமக்கா துன்பத்தை சகித்த ஒருத்தர் இருக்கிறார் என்று அவரையே நம்ம நினைத்து கொள்ளணுமா? அவரையே நம்ம நினைக்கணும். சோத்திரம். நம்ம பாடுகளுக்கு பலன் அவர் தான் கொடுக்க போகிறார். நம்முடைய பிரயாசத்திற்கு பிரதிபலன் அவர் தான் கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய எல்லா நன்மைகளும் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் இப்போ அவரையே முன் வச்சு நம்ம ஓட்டத்தை ஓடும்போது தான் சோத்திரம் எப்படி இருக்கும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் இப்போ 1ஆம் வசனத்தில் சொல்கிறார். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா? பட்ட பாடுகளினாலே நீ அந்த கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும்னா தமக்கு முன் வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை பொருட்டு அவர் அவமானத்தை எண்ணாமல் சகிச்சதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இப்போ என்ன மேகம் போன்ற திரளான சாட்சிகளில் பார்த்தீங்களா ஒருத்தராக ஆண்டவர் இப்போ நம்ம மத்தியிலே காணப்படுகிறார். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் எல்லாத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அவரை பார்த்து, ஏன்னா அவருடைய பாடுகளை கற்றுக்கொள்ளணும்னா, பாடுகள் வழியாக கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்தில் வேறு யாரை பார்த்தாலும் நம்ம கீழே விழுந்துருவோம். ஆனால் இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கணும். நீங்கள் இயேசுவை மாத்திரம்தான் பார்க்கணும். வேறு யாரையாவது பார்த்தீங்கன்னா மண்டகா நீ எங்கேயாவது கீழே விழுந்துருவிய. புரியுதா? வேறு எவனையும் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்துக்கு இயேசு ஒருத்தர் தான் நமக்கு முன் மாதிரி, வேறு யாரும் கிடையாது. நீங்கள் அவரையே பார்க்கணும். அதனால ஸ்தோத்திர. மேகம் போன்ற எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, அதனால் பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு ஓடணும். இயேசுவை நோக்கி ஸ்தோத்திரம். அதனால் அது இதுன்னு சொல்லி லொசுக்குன்னு எந்த சாக்கு போக்கும் ஆகாது. எல்லாத்தையும் தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ நம்ம கடந்து செல்லணும். நம்ம பாதையில் நம்ம கடந்து செல்லணும். ஆண்டவரை முன் வச்சு
சோத்திரம். இந்த சைடு வர பாவத்தை, இந்த சைடு வருகிற சாபத்தை எல்லாம் தள்ளிடும், பாரத்தை தள்ளணும். பாரத்தையும் பாவத்தையும் தள்ளி விட்டுட்டு இப்போ நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த பாரம், பாவம். சோத்திரம். இதுதான் ரெண்டும் என்ன செய்யுது, நம்ம இயேசுவை பார்க்கக்கூடாதபடிக்கு அது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை என்ன பண்ணணும், தள்ளி விட்டுறணும். அதை எப்போ தள்ளலான்னு கேட்குறீங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சுடுங்க. நீங்கள் அவரை பார்க்கும்போது தான் அதை தள்ளலாம். நீ உலகத்தை பார்த்தீங்கன்னா அதை தள்ள முடியாது. அது உள்ளே வந்து என்ன செஞ்சிடும், அதுக்கு ஒரு இருப்பிடத்தை உண்டு பண்ணி அழகாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் நம்முடைய லைஃப்பில் வர ஆசீர்வாதங்களை. பார்த்தீங்களா? அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும், இயேசுவை நம்ம முன் வைக்கணும். இயேசுவை முன் வச்சுட்டு இந்த சைடில் வருகிறதான நேராக வராது. நீ இயேசுவை வச்சுட்டா அதெல்லாம் எதுவும் நேராக வராது. அதனால் நமக்கு நேரம் இயேசு தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. சோத்திர. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு அவரை பார்த்து ஓடணும்னா அந்த பாரம், பாவத்தை நம்ம தள்ளி விட்டுட்டு நம்ம ஓடிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ தான் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நம்ம பூர்ணராக முடியும். நம்ம நம்புகிறவங்களுக்கு நித்திய ரட்சிப்பை கொடுக்க முடியும். அது வரைக்கும் நம்ம யாரும் நம்ப போகிறா? யாரும் நம்ப போகிறது இல்லை. சோத்திரம். நம்ம எம்டியாக தான் உட்காந்துருக்கணும். சோத்திரம். இந்த உலகத்தில் இப்போ நமக்கே தெரியும், நம்ம மனசாட்சி சொல்லி கேட்டு பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம நம்புகிறாங்கன்னு. நம்ம மனசாட்சி கேட்டு பாருங்கள், எத்தனை பேர் நம்ம நம்புகிறாங்க. பார்த்தீங்களா? நம்ம மனசாட்சியே சொல்லுது உன்னை யாருமே நம்பலைன்னு. புரிஞ்சுங்க, யாரும் நம்பலை, நம்பிக்கை இல்லை. சோத்திரம். இவ்வளோ பெரிய மினிஷியை செய்கிறேன், என்ன நம்பியே சில பேர் சில விஷயங்கள் என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த நம்பிக்கை இல்லை. சோத்திரம். அப்போ நீங்கள் உங்களை அதுக்கு மேலே யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிற எங்களையே சில பேர் நம்பலைன்னா உங்களை எத்தனை பேர் நம்புவாங்க? யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் உங்களை நம்புவாங்க? வாய்ப்பே இல்லை. சோத்திரம். வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் நம்ம மனசாட்சிக்கு தெரியும், நிறைய பேர் நம்ம இன்னும் நம்பலை. சோத்திரம். நம்பலை. அதுக்கு மெயின் காரணம் நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளலை, பூர்ணராகலை. அதனால் இன்றைக்கி யாரும் நம்ம நம்பலை. அதனால் இன்றைக்கி ஆண்டவர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. சோத்திரம். பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுத்தலை கற்றுக்கொண்டா. பாடுகள் வரும்போது முறுமுறுக்கிறீங்கள, அதை இன்றைக்கே குழி தோண்டி புதைச்சிப்பார். நாளைய தினத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு அற்புதம் செய்வார், நிச்சயமாக செய்வார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லோரும் ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் அப்படியே கரங்களை வைத்துங்க பார்க்கலாம். இயேசுவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் பட்ட பாடுகளினாலே எப்படி இயேசு பெருமான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு பூர்ணரானாரோ அதே போல் நானும் பாடுகள் படுவதற்கு என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு வர பாடுகளில் நான் அதிகமாக எதிர்பேசி என் பாடுகளெல்லாம் நான் வெளியே தள்ளிட்டேன். ஆண்டவரே, நான் எந்த பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்ளலை. எனக்கு வந்த பாடுகளெல்லாம் நான் ஒதுக்கிட்டேன், நான் வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் எனக்கு பாடுகள் வரும்போதெல்லாம் நான் அதை பேசி அந்த பாடை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். அந்த பாடுகள்னால் வரக்கூடிய பலனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன். அதனால் இப்போ பாடுகள்னால நான் எதையுமே கற்றுக்கொள்ளலை. அடுத்தவங்களே என்னை யாரும் நம்பலை. சோத்திர. யாருமே நம்பலை. என் குடும்பத்தில் உள்ளவங்க கூட என்னை சரியாக நம்ப மாட்டேங்கிறாங்க. என் கூட பழகிறவங்க கூட என்னை நம்ப மாட்டுறாங்க. என்னை எல்லாம் ஏளனமாக பார்க்குறாங்க, என்னையெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, என்னையெல்லாம் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. என்னை யாரும் முகம் கொடுத்து கூட சரியாக பேச மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு சபிக்கப்பட்ட நிலைமையில் நான் இந்த உலகத்தில் எதுக்கு ஆண்டவரே வாழணும்? அதுக்காக என்ன ரட்சித்தீங்க? அதுக்காக என்ன மீட்டு எடுத்தீங்க? அதுக்காக என்ன கொண்டு வந்தீங்க? ஸ்தோத்திரம். இந்த நிலைமையை மாற்றுங்க ஆண்டவரே. பட்ட பாடுகள்னாலே நீங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டது போல எனக்கு வருகிற பாடுகளில் நானும் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு நான் உங்களை முறுமுறுக்காமல், பாடுகள் வரும்போது எதிர் பேசாமல், பாடுகள் வரும்போது பிரச்சனை பண்ணாமல் அதை சாந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன் ஒரு நல்ல அனுபவத்தை எனக்குள்ள வைங்கப்பா. என் குடும்பத்துக்குள்ள வைங்க, எங்கள் சபைக்குள்ள வைங்க, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, நான் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ளணும்ப்பா. கற்றுக்கொண்டு நான் பூர்ணராகணும். அப்போ தானே என்ன நம்புகிறவங்களை நான் நித்திய ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த முடியும். தகப்பனே, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை இந்த கால வேலையில் நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இரத்த கோட்டைக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு எனக்கு முன் வைத்திருக்கிற இயேசுவை நோக்கி எங்கள் ஓட்டத்தில் ஓடி முடிக்க, பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள, பூர்ணனாக்கப்பட தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்யும். அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக என்னை மாற்றுங்கப்பா.
மற்ற அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உதவியாக என்ன மாற்றுங்க. என் குறைகளெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. வரவங்க